நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உடோன் ட்ரை பண்ண போகிறேன். அது சாப்ஸ்டிக்கில் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி ட்ரை பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துட்டேன். ஹாய், சுகோய். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜப்பான் அனுபவம். நம்ம இந்த எபிசோடில் ஜாப்பனீஸ் ஃபுட்டான நூடுல்ஸில் ஒரு வகையான உதோனை பற்றி பார்க்கலாம். உதோன் அப்படின்னா என்ன, அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜாப்பனீஸ் ஃப்ரெண்டான யூகிசான் வீட்டில் உதோன் எப்படி பண்ணணும் அப்படின்ற செய்முறை விளக்கத்தையும் நமக்காக கொடுத்துருக்காங்க. இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா முதல் முறையாக சீனர்கள் நூடுல்ஸ் வகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பண்டைய சில்க் ரோடு வழியாக இந்த நூடுல்ஸ் மேற்கத்திய நாடுகளுக்கு ஸ்பகட்டி அப்படின்னும் உருமாறி இருக்கிறதாக சொல்கிறாங்க. இது கொரியா, ஜப்பான் முதலான ஆசிய நாடுகளுக்கு பலவிதமான பெயர்களிலும் பரவியிருக்கு. நம்ம நூடுல்ஸ்னு பொதுவாக சொல்கிறோம், ஆனால் ஜப்பானில் பல்வேறு வகையான நூடுல்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 3 வகைகள், அதாவது டாப் 3 நூடுல் வெரைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ராமென், சோபா, உதோன்னு சொல்லலாம். உதோன் அப்படிங்கிறது ஜப்பானியர்கள் அன்றாடம் வாழ்க்கையில் சாப்பிட்ற நூடுல்ஸ் வகையை சார்ந்தது. ஜப்பானில் உதோன் பல ரெஸ்டாரண்ட்லையும் டேஸ்ட் பண்ணலாம். அதில் முக்கியமாக மருகமே சைமேன், ஹனமரு உதோன் அப்படிங்கிற 2 செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் ஜப்பானுடைய பெரும்பாலான இடங்களில் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. வாங்க மருகமே சைமேன் உதோனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே செல்ஃப் சர்விங் அப்படின்றதுனால மெனுவை பார்த்து நமக்கு தேவையான உதோனுடைய பெயரும் எந்த சைஸில் வேணும், நமீனா மீடியம் சைஸ், தைனா லார்ஜ் சைஸ்னு சொன்னோம்னா நம்ம இந்த டாப்பிங்கை எடுத்துக்கிட்டு பில் போட போகிறதுக்கு 30 செகண்டுக்குள்ளார ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த உதோனை கோதுமை மாவில் பண்ணுறாங்க. நம்ம நூடுல்ஸ் அப்படின்னு சொன்னால் இடியாப்பம் பிழிகிற மாதிரியோ இல்லை முறுக்கு பிழிகிற மாதிரியோ இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இங்கே பார்க்கும்போது சப்பாத்திக்கு மாவு திரட்டுறது போல் திரட்டி அந்த ஃப்ளாட்டான மிஷினில் கொடுத்து ஃப்ளாட் பண்ணுறாங்க. தேவையான தடிமனுக்கு வந்ததும் அதை வேறு மிஷினில் கட் பண்ணி நூடுல்ஸ் வடிவத்தில் பண்ணுறது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. கட்டான உடோனை மிஷின்லேருந்து வெளியில் வந்ததும் கொதிச்சுட்டு இருக்கிற அந்த சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வேக வைக்கிறாங்க. உதோன் கூட நமக்கு தேவையான டாப்பிங்ஸையும் எடுத்துக்கலாம். என்னதான் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைன்னு மெயினாக இருந்தாலும் வெஜிடேரியன் டிஷ்ஷஸான கத்திரிக்காய் ஃப்ரை, சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை, வெங்காய ஃப்ரையும் இருக்குது. இந்த ஃப்ரையை பார்க்கும்போது நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்பைசியாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் மற்ற இஞ்சி பேஸ்ட், எள்ளு பொடி, மிளகாய் பொடியும் நமக்கு தேவையான அளவு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இந்த சோய் சாஸோட சேர்க்கறதுனால நம்ம ஊர் டேஸ்ட் கொஞ்சம் கிடைக்கிறது.
இதில் குறிப்பாக மருகுமிசை மேன் ஜப்பானில் கிட்டத்தட்ட 1000 பிரான்ச்சஸ் வச்சுருக்கிற செயின் ரெஸ்டாரண்ட்டு. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் உடோனை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக குறைஞ்ச விலையில் சர்வீஸ் பண்ணுறதுல இவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு காரணம்னு நினைக்கிறோம். இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்படி ரெண்டுத்தையும் பிடிச்சி இப்படி எடுத்தோன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இது வந்து நம்ம சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த உதான் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்று எடுத்து இதில் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஒரு உதான் மட்டும் எடுத்து செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு The taste ஓய்ஷி this நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி நூடுல்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து எந்த டேஸ்ட்டும் கிடையாது. பட் இதை வந்து இந்த சோய் பேஸ்ட் சாஸில் வந்து டிப் பண்ணுறதுனால அது வந்து டேஸ்ட் கிடைக்கும். இந்த உதோன் வந்து அதை சமைக்கிற விதத்தை பொறுத்தும் இல்லை அதுக்கு கொடுக்குற சைடில் இருக்க டாப்பிங்ஸு அதை பொறுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு ரீஜியனில் வந்து வேறு மாதிரியான பேர் வேறு மாதிரியான ஸ்டைலில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஹாட் உதோன்னு இது பேர் வந்து கமாகை அப்படின்னு சொல்லுவாங்க. கமாகை அப்படிங்கிறது இந்த மாதிரி அதை சுட வச்ச தண்ணியை அப்படியே அது போட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு உடன் பவுலில் வந்து போட்டு இதில் இருக்கிறது இன்னொரு வகையான நூடுல்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அதனுடைய இது சர்விங்ஸ் எப்படி இருக்கும்? அது சும்மா பவுலில் வந்து சாஸ் போட்டு அது மேலே வந்து உதவும் போட்டுருப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டு அந்த சாஸ் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து தண்ணியாக இருக்கிறது தண்ணியை வந்து அப்படியே மீதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ஹைட் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து உதோன் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் உதோன். இதுக்கு வந்து உள்ள எந்த மீட்டு அந்த மாதிரி எதுவும் போடல, நம்மளுக்கு பிடிக்காத டேஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் உதோன்னு ஹாட்டான உதோன்னு வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து சோய் பேஸ்ட் சாஸ். இதில் வந்து இஞ்சி போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணுறதா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஸோ இதில் வந்து ஏதோ நம்மளுக்கு தெரியாத போட்டிருக்கோம், மீட்டு கலந்துருக்கணும் அந்த மாதிரி எனக்கு கவலையும் கிடையாது. அதே சமயம் இது வந்து ரொம்ப சீப்பு, ரொம்ப விலை ஜாஸ்தி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இது எல்லாமே சேர்த்து வந்து இன்றைக்கி வந்து 400 ஆச்சு. ஸோ நம்மளுக்கு காசில் கேல்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா பார்க்கணும். நம்ம சென்னையில் போய் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம்னா 250 ரூபா வந்து
வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டா? இது வந்து ஜாப்பனீஸோட ட்ரெடிஷ்னல் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு நார்மலான ஃபுட். நம்ம ஊரில் எப்படி இட்லி தோசையோ அந்த தோசை அந்த மாதிரி சொல்லுவாங்க. டைஜோபு இதை எடுத்து இதை வந்து அப்படியே அந்த இடத்துல கட் ஆகிடுது. ஸோ அந்த கட் பண்ணுறது கொஞ்சம் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இதை வந்து எடுத்து இந்த சோயி பேஸ்ட் சாஸில் வந்து டிப் பண்ணுறேன். டிப் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உடோன் ட்ரை பண்ண போகிறேன். அது சாப்ஸ்டிக்கில் ட்ரை பண்ண போகிறேன். வாங்க எப்படி ட்ரை பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக புதுசாக யாராவது வந்து ஜாப்பனீஸ் டிஷ் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நான் இதுவரை ஜாப்பனீஸ் டிஷ் வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டான தைச்சான், யூகிசான் அவங்களோட க்யூட்டான சன் ரியோசான் ஃபேமிலி நமக்காக அவங்க வீட்டில் உதோன் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். It's frozen udon. Frozen udon. Just put frozen udon. Okay. This is heat. He wants to. あ、ちょっと待って、りょうちゃん。ここにする？あ、よかったよかった。すごい匂いがいい感じなんですよ。How can we add? It's directly? No. Ah, yeah, directly. When it boiled. これだしですか？あ、だしです。これも市販の。ドライル。
Japanese style udon. Yeah. Tamago toji udon. Tamago toji udon. I put seaweed. It's like this, but when I こっちでしょうか。It's only added hot water only. No, also just cold water is okay. But it takes a little bit time to. It's boil. No. ふわーんって広がる。It becomes a little bit Big. So hot water It's better. Faster. あ、そうなんですか。多分。பெருசாயிடுச்சுங்க. முதல்ல போடும்போது ரெண்டு ரெண்டு邪魔。全然大丈夫です。うい。美味しい。He loves this seaweed. おお。置きましょうか。Did you added that powder, udon powder or? Yeah. I put water and add powder. Boiled. あ、そうなんですか。すごい。ずっとうちで上手ね。ただ巻いてくれるからいいっすよね。うちも切った時にもうすごい巻かないんでもうまっすぐなのもうすごい技が。ああ、なるほどですね。はーい、すごい。すごい。சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த சாப்பாட்டுக்கு வந்து நன்றி சொல்லுவது வச்சுசோ சமாதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வச்சு சமாதேஷ். Finish. Oh, Finish. いただきます。いただきます。いただきます。すごい。